இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? அவர்கள் பாக்கியவான்கள்னு கர்த்தர் சொல்றதை பார்க்கிறோம். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்களுடைய குணாதிசயத்துல ஒரு குணம் எது? பொறுமை, இல்லையா? சாந்த குணம் இருக்குன்னா அவங்க பொறுமையா இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால்தான் ஒரு பழமொழியே சொல்லப்படும், இல்லையா? பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு. அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள், பொறுமையாக கர்த்தர்கிடத்துல காத்திருக்கிறவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. சங்கீதம் 37:11 சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறாராம்? மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா எல்லாவற்றையும் அவங்க பொறுமையா சகிக்கிற குணமும் அவங்க கிட்ட இருக்கும், இல்லையா? பொறுமை அவங்க கிட்ட இருக்கும். அதனால அவங்களுடைய மனது எப்படி இருக்குமா? சமாதானத்திலே நிறைந்திருக்கும். எப்பவும் அவங்க மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா பொறுமை, சாந்தம் அவங்க கிட்ட இருக்கு. நீடிய பொறுமை இருக்கும் பொழுதும், சாந்த குணம் அவர்களிடத்துல இருக்கும் போதும் அவங்களிடத்திலே சமாதானமானது தங்கும். அதே போல இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் யாருன்னு நாம பார்க்கும்போது சங்கீதம் 37:9 சொல்லுது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. யார் அந்த பூமியை சுதந்திரிக்கிறாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. ஏன்னா அவர்கள் சாந்த குணத்தோடு பொறுமையோடு காத்திருக்கும் போது, கர்த்தருக்கென்று காத்திருக்கும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்களாம். அதே போல கர்த்தரை தேடுகிறவர்கள், சங்கீதம் 22:26 சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும்னு சொல்றார். கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களா காணப்படுவாங்க. அப்ப அவங்களுடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும்னு சொல்றாரு. அதே போல சங்கீதம் 37:29 சொல்றாரு, அடுத்து யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்களாம்? நீதிமான். நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பான். அவன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறான், இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட்டு இருக்கிறான். அவருடைய கிருபையினாலே அவன் காக்கப்படுறதுனால அப்படிப்பட்ட நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றும் அதிலே வாசமாயிருப்பார்கள்னு சொல்லப்படுது. அடுத்து சாந்த குணம் உள்ளவர்கள் எதனால அவங்க பூமியை சுதந்திரிக்கிறாங்களாம் பாருங்க. சங்கீதம் 25:13 சொல்லுது, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். நன்மையில் தங்கும். ஏற்கனவே கூட உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நன்மையில தங்கும்னா அவன் ஆத்துமா கர்த்தருக்குள் தங்கி இருக்கும். நன்மை செய்கிற தேவனுக்குள் அவன் ஆத்துமா தங்கி இருக்கும். யாருடைய ஆத்துமா? சாந்த குணம் உள்ள ஆத்துமா கர்த்தருடைய நன்மையில தங்கி இருக்கும். அவன் அவனுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அவனுக்கு மாத்திரம் அல்ல, அவனுடைய சந்ததிக்கும் கர்த்தர் அந்த சுதந்திரத்தை கொடுக்கறத பாக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் தான் ஆபிரகாம், இல்லையா? ஆபிரகாம் விசுவாசத்தினாலதான் அந்த சுதந்திரிக்க போகிற கானானை அவர் கண்டாருன்னு நம்ம பாக்கிறோம். ரோமர் 4:13 பாருங்க, அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்திலே கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே அவனுக்கு கிடைத்தது. அதாவது அந்த சுதந்திரத்தை அவர் சுதந்திரிக்கல, கானானை அவர் சுதந்திரிக்கல. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் விசுவாசித்தார். அவருடைய தலைமுறையான ஈசாக்கு, யாக்கோபின் தலைமுறையான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பரம கானானை கொடுத்தார். அதே போல உலகம் முழுவதும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த பூமியை ஆளக்கூடிய அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்தாருன்னு பாக்குறோம். அது எது மூலமா கொடுத்தார்? நியாய பிரமாணத்தினால அது அவங்களுக்கு கிடைக்கல, விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே. அப்போ அந்த விசுவாசத்திலே அவர் பொறுமையோடு காத்திருந்ததுனாலதான் அவருடைய சந்ததி இந்த பூமியெல்லாம் சுதந்திரித்து கொண்டதை நம்ம பாக்குறோம். சங்கீதம் 69, 30, 32 வசனத்துல பாருங்க, எப்போ நமக்கு அந்த சுதந்திர வீதம் கிடைக்குமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். அப்போ தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள
அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதே போல சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும்னு சொல்லப்படுது. அப்ப கர்த்தரை நித்தமும் நாம் தேடுகிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கும் இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுப்பார். செப்பனியா 2:3 சொல்லுது, தேசத்தில் உள்ள சிறுமையானவர்கள் கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். அப்ப முதலாவது நாம என்ன பண்ணோம்? நியாயத்தை நடப்பிக்கிறவங்களா இருக்கணும், சரியான நியாயத்தை செய்கிறவர்களா இருக்கணும், கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும், தேவனுடைய நீதி இன்னது என்பதை நாம் அறிந்திருக்கணும். அதே போல மன தாழ்மையை நாம் தேடுகிறவர்களா இருக்கும் போது ஒருவேளை கர்த்தரின் கோபத்தின் நாளுக்கு கூட நம்மை மறைத்து வைப்பேன்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாம இருக்கணும்னா நியாயத்தை நடப்பித்து அவரை தேடி நீதியை தேடுகிறவர்களாகவும் மன தாழ்மை உள்ளவர்களாகவும் நாம காணப்படும் போது தேவனுடைய கோபத்துக்கு கூட நம்மை அவர் மறைப்பேன்னு சொல்றாரு. அடுத்து உலக பிரகாரமான அலங்காரம் நமக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் இங்க சொல்றத பாக்குறோம். அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் எதை அலங்காரமாக தரித்து கொள்ளுகிறார்களா? 1 பேதுரு 3:4 அழியாத அலங்காரமா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியும் இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே. அப்போ அந்த சாந்த குணம் பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிறது தான். அதுதான் அவர்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுதுன்னு சொல்றாரு. வெளியரங்கமான வெளிப்புறமான பார்வைக்கு நம்மை அழகுபடுத்திக்கிறது அழகு அல்ல. நம் உள்ளான இருதயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் அந்த அலங்காரத்தை தான் தேவன் பார்ப்பார். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்னே வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய பார்வையில நாம் விலையேற பெற்றவர்களா இருக்கணும்னா அந்த ஆவியிலே நம் இருதயத்திலே எப்படி இருக்கணும்? சாந்த குணத்தை நாம் அலங்காரமாக தரித்து கொண்டவர்களா இருக்கணும்னு கர்த்தர் இங்க சொல்லுகிறத பாக்குறோம். அடுத்து கலாத்தியர் 5:23 சொல்லுது, சாந்தமும் இச்சை அடக்கமும். அடுத்து நம்மளை எப்படி இந்த பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. இந்த 2 கனிகள் நமக்குள்ள இருக்கா பாருங்க. சாந்தமும் இச்சை அடக்கமும் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை இல்லையா? நியாய பிரமாணத்துல கூட இச்சை அடக்கத்தை பத்தி பிறனுக்குரியதை இச்சையாது இருப்பாயின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப மற்றவர்களுக்கு உரியதை எது ஒன்றையும் நாம இச்சிக்காம இருக்கணும். சாந்த குணம் நமக்குள்ள இருந்ததுன்னா இது என்னதான் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப சாந்தமும் இச்சை அடக்கத்தையும் இன்னைக்கு நாம் தேவனிடத்துல கேட்டு நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு அதை நிச்சயமாய் தருவார். அதே போல என்னாகமம் 12:3 பாக்குறோம். மோசேவை குறித்து இங்க கர்த்தரே சாட்சி கொடுக்கறத பாக்குறோம். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான்னு பாக்குறோம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சத்திற்கும் புருஷர் மட்டும்தான் 6 லட்சம், குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள்லாம் பார்க்கும் பொழுது அது 4 மடங்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளவு ஜனங்களையும் வழிநடத்த மோசேக்கு கர்த்தர் மோசே வழிநடத்தினார். எப்படின்னா அவருடைய சாந்த குணம் தான் அவ்வளோ ஜனங்களையும் வழிநடத்த கிருபை செய்து இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு. அப்போ அவங்க எவ்வளவுதான் அவரை கோபப்படுத்தினாலும் மிகுந்த சாந்த குணத்தோட அவங்கள அவர் வழிநடத்தினார்னு பாக்குறோம் நம்ம இல்லையா? அதனாலதான் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகவும் சாந்த குணம் உள்ளவன்ட்டு மோசேக்கு கர்த்தரே சாட்சி கொடுக்கறத பாக்குறோம். இப்ப இன்னைக்கு நாம சாந்த குணத்தை யாரிடத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தான். ஏன்னா அவர் தான் நமக்கு மாதிரியை விட்டு போயிருக்கிறார் இல்லையா? அவர் மத்தேயு 11:29 சொல்றாரு, சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும், அப்ப நான் உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றாரு. அப்ப தேவனிடத்துல இன்னைக்கு உங்க ஜபத்துல கேளுங்க, சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, எங்களுக்குள்ளாக நீங்க வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரிடத்துல நாம தாழ்த்தும் போது தேவன் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நமக்கு தருவார். அப்பொழுது நாம் பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ண அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பூமியும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமேன்.